எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 நான் படிக்கிறேன். இப்ப நம்ம 17வது வசனத்துக்கு வந்திருக்கிறோம். இதுவரை 16 வரைக்கும் பார்த்திருக்கோம். 17 வரும். 17வது வசனத்திலிருந்து 20வது வரைக்கும் நான் படிக்கிறேன். 17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு தேவன் நம்மை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிறார். எல்லா ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம போதிச்சுட்டு வரோம். இந்த மறுரூபம் என்று சொல்லும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா, நம்ம எல்லாம் செத்த பிறகு மகிமையிலே கண்ணிமைக்கும் நேரத்திலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பவுல் இங்கே ஒரு அருமையான காரியத்தை இங்கே எபேசிய நிருபத்திலே பவுல் 4ஆம் அதிகாரத்திலே எப்படி நாம் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது என்ன ஏற்பட்டிருக்கிறது என்கிற அருமையான காரியத்தை காட்டுகிறார். கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக நாம் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, மரித்த பிறகு மறுரூபமாகிறதல்ல, உயிரோடு இருக்கும் போதே அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக நீங்கள் மாறுகிறீர்கள். புது சிருஷ்டியை என்று சொல்லும் பொழுது புது சுபாவம், டிவைன் நேச்சர். பேதுரு சொல்லுகிறார், தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் புது சிருஷ்டியாகும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு புது சுபாவம் வந்து விட்டது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய குடியுரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இதெல்லாம் ரொம்ப அருமையான காரியம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இனி இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இனி நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்கள் எங்கே சார்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடியுரிமை பரலோகர் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நமக்கு இந்த குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் அல்லது இந்த குடியுரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் 17வது வசனம் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். நாமே புது மனுஷனா மாறல, அவர் நம்மளை மாத்தி இருக்கார். புது மனிதனாக, புத்தம் புது மனிதனாக உள்ளே ஆவியிலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். பவுல் பல இடத்திலே இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் என்றைக்கு மறுபடியும் பிறந்து விட்டோமோ இனி நாம் அல்ல, நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், நாம் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறோம் என்கிற அருமையான காரியத்தை சொல்லும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அது சொல்றாரு, இனிமேல் அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது ஏன் என்று சொல்லும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றுற விசுவாசத்தினாலே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, அவர் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள், தேவன் எங்களை, அவர் எங்களுக்குள் இருக்கிறார், அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை நாங்கள் வாழுகிறோம். இந்த மறுபிறப்பு என்பது ஒரு மதம் மாற்றம் அல்ல, நமக்கு ஒரு பெரிய ஒரு உருமாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த புதிய தன்மை, இந்த புதிய சுபாவம் என்று சொல்லும் பொழுது கேரக்டர் ஆஃப் நியூனஸ் அல்லது இந்த புது சிருஷ்டிப்பினுடைய சுபாவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க பார்க்கும்போது என்னைக்கு புது சிருஷ்டியா மாறிட்டீங்களோ, வேதம் சொல்வது புதிய ஒரு அறிவு, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய அறிவு எத்தனையோ பேருக்கு கிடைக்காது, நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், நாம் புது சிருஷ்டி என்று அறிவிக்கப்பட்ட உடனே அந்த அறிவு நமக்கு கிடைச்சது. இதே செய்தி பலருக்கு அறிவிக்கப்படுது, ஆனா அவர்களுக்கு அறிவு உண்டாகல, அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே நமக்கு இந்த உலகத்தில் இல்லாத
மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம். இந்த புது சிருஷ்டிப்பின் வழியாக தேவனை குறித்த அறிகிற அந்த அறிவை நாம் பெற்றோம். ஒரு புது அறிவு நமக்கு கிடைத்தது. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நியூ வில், புது சித்தம் கொள்ளும் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. புதிய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்தார், புதிய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், புதிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வழியாக தேவனோடு கூட உறவாடும்படியான ஒரு உறவு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதியே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு குடியுரிமை நமக்கு கொடுக்கப்பட்டது. இதைதான் புது ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பை குறித்து நல்லா விளங்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க கேட்க நம்முடைய மனதில் ஒரு புதிய அற்புதமான காரியத்தை நம்மளால விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த புதிய ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, 17ஆம் வசனம் புதுசா வந்திருக்கும், நிறைய பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம், அதாவது நியாய பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிராமல் கிருபையின் கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதாவது சொல்றாரு 14ஆம் வசனத்துல, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் ஒழுக்கமாக வாழும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளைக்கு கீழ்ப்பட்டிராதபடி எது கீழே வந்திருக்கிறோமா? கிருபையின் கீழ் வந்திருக்கிறபடினாலே இனி பாவம் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே, இந்த புது சிருஷ்டிப்புன்னு சொல்லும்போது என்ன ஒரு நிலை பாருங்க, எந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்க. பாவம் இருக்கு, ஆனா நம்மளை மேற்கொள்ள முடியாது. பாவமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த பாவத்தின் கீழ் அடிமைகளாய் வாழாதபடி, பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம்னா அதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, இப்போ ஒரு சட்ட திட்டங்கள் எழுதி நியாய பிரமாணத்தை கொடுத்து கொலை செய்யாத, களவு செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு கொடுத்திருக்கிற அந்த கட்டளையின் கீழாக ஒழுக்கமாக வாழும்படி கொடுக்கப்பட்ட கட்டளையின் கீழ் வராதபடி கிருபையின் கீழாய் வந்துட்டோம். பழைய உடன்படிக்கையின் காலத்தில் அவங்க எதன் கீழே இருந்தாங்கன்னா நியாய பிரமாணத்தின் கீழே இருந்தாங்க. ஆனா அவங்களை பாவம் மேற்கொண்டது. சட்டம் இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவர்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கல, மாறாக பாவி என்ற எண்ணம் கிடைச்சது. அவர்களால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல. இப்போ அவங்களை விட நம்ம பெட்டர் கிடையாது, ஏதோ அவங்களை விட ரொம்ப நல்லவங்க என்றதுனால இல்ல, அதே ஜனங்க தான். ஆதாமின் விளைவினாலே எல்லாரும் மனுஷருக்குள்ளும் மீறுதல் பாவம் உள்ள வந்தாச்சு. ஆனா இப்ப நமக்கு என்ன, எந்த விதத்தில் நாம் இப்பொழுது இந்த பாவத்தை, அந்த பாவமானது நம்மை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நம்ம எப்படி வந்திருக்கிறோம்னா, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இப்போ வேறு காரியத்தின் கீழாய் நம்ம வந்துட்டோம். நியாய பிரமாணத்தின் கீழ் அல்ல, எதன் கீழே வந்துட்டோமா? கிருபையின் கீழாக. கிருபையின் கீழாய் வந்தபடினாலே, கிருபையின் கீழ் சொல்லும் போது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் செய்து முடித்தான். எந்த பாவம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததோ அந்த பாவத்தை கல்வாரி சிலுவையிலே தேவன் கிறிஸ்துவை கொண்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தபடினாலே, பாவத்திற்கான தண்டனை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் இனி பாவம் நம்மை ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியல, பாவின்னு சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்தார், அதை ஏற்றுக்கொண்டார், நம் பாவத்தை நம்மை விட்டு நீக்கினபடினாலே, தகுதி இல்லாத நமக்கு கிருபையின் கீழ் வந்தபடினாலே இப்ப சொல்றாரு, திரும்பவும் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன், என்ன விஷயம் என்னன்னு பாருங்க. 4வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், பிதாவை மேலும் பிதாவின் மகிமையினாலும் கிறிஸ்து மரித்தோடு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது சொல்ற பாருங்க, பிதாவின் மகிமையினாலே இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அது போலவே நம்முடைய பாவங்களுக்காக பதிலாக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே பிதாவாகிய தேவன் எப்படி அவரை உயிரோடு கூட எழுப்பினாரோ அதே போல அவரை போலவே நாமும் பழைய வாழ்வை அல்லது மரணத்தின் கீழாயிராதபடி புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ரட்சிப்பை சொல்லும்போது சொல்றாரு. என்ன ஜீவன் அது? புதிதான ஜீவன்.
இந்த ரட்சிப்பை பெற்று நடந்து கொள்ளும்படி எழுதாம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த புதிதான ஜீவன் என்று சொல்லும் பொழுது இப்போ நம்ம வந்து பாவ சுபாவத்தின் கீழ் நம்ம இன்னொரு தன்மைக்கு வந்துட்டோம், தெய்வீக சுபாவம். எல்லாம் சொல்லுவோம் தெய்வீக சுபாவம். ஆமென். இந்த புது ஜீவன் சொல்லும் போது பழைய சுபாவத்தோடு கூட புது சுபாவம் இணைஞ்சு கிடையாது. புரியணும் பாருங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு பழைய சுபாவம் இருக்குது புது சுபாவம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படி அடிஷனா ஏதாவது பழைய சுபாவத்தோட அடிஷனோட கூட கொஞ்சம் புது சுபாவத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லல. பழைய சுபாவத்தை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி இப்ப தெய்வீக சுபாவத்தை கொடுத்து ஏதோ இப்ப கொஞ்சம் பெட்டரா, பழைய நிலையை விட கொஞ்சம் பெட்டரான நிலைக்கு நம்ம வரல. நம்ம என்ன நடந்திருக்குன்னு தெரியணும் பாருங்க. ரட்சிப்பின் வழியாக நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். இந்த 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றாரு, நான் எச்சரிக்கிறது என்னவென்றால், ரட்சிப்பை பெறாத ஜனங்கள் அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்களுடைய வீணான சிந்தை நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்காதபடி. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அவர்களுக்கு இருக்க வீண் சிந்தனை அல்ல, நீங்க ஒரு காரியத்தை புரியணும், புதிய எண்ணங்கள் உருவாகணும். உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, உங்களுக்குள் ஒரு புது சிருஷ்டிப்பு உண்டாயிருக்கிறது, புது ஜீவன் வந்திருக்கிறது. இந்த புது ஜீவனாலே நீங்கள் புது மனிதர்களாக இருக்கிறீர்கள். ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு பெரிய மறுரூபம் உங்களுக்கு உண்டாகப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாற்றப்படல, நீங்க முன்னேற்றத்துக்குள்ள வரல, நீங்கள் ஒரு மறுரூபம் அடைந்திருக்கிறீர்கள். புத்தம் புது மனிதனாக கிறிஸ்துவின் நிமித்தமாக அவராலே கிருபையினாலே இப்பொழுது நமக்கு அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய சுபாவமும் புது சுபாவமும் இணைஞ்சு கிடையாது. இன்னும் எனக்கு அந்த பழைய சுபாவம் இருக்குங்க, அடிஷனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப புது சுபாவம் வந்துச்சுன்றல எடுத்து காட்டுறேன் பாருங்க. சில காரியத்தை நம்ம விளங்கிக்குவோம். பாவத்தினுடைய விளைவினால நாம் எல்லாரும் தேவனுடைய சுபாவத்தை இழந்தோம். ரட்சிப்பின் அதாவது பாவிகள் என்று எண்ணப்பட்டோம். ஆனா இப்பொழுது புது மனுஷன் ஆன பிறகு பாவம் இனி வேதம் சொல்லுகிறது, பாவம் உங்களை ஆள முடியாது. எல்லாம் சொல்லுவோம், பாவம் என்னை ஆள முடியாது. அப்ப புதிய மனுஷனும், நான் பழைய மனுஷனா இப்ப புது மனுஷன் ஆயிட்டேன், கிறிஸ்துவுக்குள் புது மனுஷன் ஆயிட்டேன், ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். நல்ல சொல்லுங்க. ஆனா உண்மையாலுமே பாவ சுபாவத்தை நமக்கு இடையிடையே பார்க்கிறோம். பதில வருமா இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, உங்களுக்கு புது சுபாவம் வந்திருக்குது, நீங்க புத்தம் புது மனிதன் ஆகிவிட்டீங்க. அப்ப ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பழைய பாவத்தினுடைய காரியங்கள், பழைய மனுஷனுடைய செயல்கள் எந்தில இருக்க, அதுக்கு ஏன் காரணம்? நான் வேதம் சொல்லுது, நான் புத்தம் புது மனுஷன் ஆயிட்டேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு கர்த்தர், என்ன மறுரூபமாக்கிட்டாரு, பழையவில் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாயிட்டுன்னு சொல்லிட்டும் கூட எனக்கு சில நேரத்துல நான் அறியாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வருது. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீங்க உடனே பழைய மனுஷனும் புது மனுஷனும் இணைஞ்சு இருக்கிறோம்னு நினைச்ச கூடாது. பழைய மனுஷன் செத்துட்டான், கிறிஸ்துவுக்கு நீங்கள் புது மனுஷன் ஆயிட்டீங்க. எங்க ஆயிருக்கீங்கன்னா ஆவியிலே, உள்ளான மனுஷனிலே நீங்கள் புத்தம் புது மனிதனாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இல்லையா சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னா, இந்த புது மனுஷன் பழைய மனுஷன் கோட்டுக்குள்ள இருக்கான். திரும்ப சொல்றேன், உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் புதிய மனுஷன். ஆனா எதை தரிச்சிருக்கிறான்னா பழைய கோட்டு. அதாவது குளிச்சுட்டு அழுக்கு சட்டை போட்ட எப்படி இருக்கும்? நாத்தடிக்க இல்லையா? பேச மாட்டேன், கண்டிப்பா இருக்கும். இந்த சரீரம் பாவம் மனுஷன் சரீரம், வெளிப்புறமான மனிதன். இந்த மனுஷன் இந்த சரீரம் இன்னும் மீட்பு பெறல. ஆனா உள்ளே இருக்கக்கூடிய மனிதனோ வேதம் சொல்லுகிறது புத்த புது மனிதனாக மாறிவிட்டான். ஆகவே என்ன பண்ணணும்? இப்ப அந்த பழைய மனுஷனும் அந்த சரீரம், பழைய மனுஷனுடைய செய்கைகள் அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம், வெளிப்புறமான மனிதன். அதை என்ன பண்ண பேதுரு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், இங்கிலீஷ்ல 1 வருது, தமிழ்ல 2வது வசனம் படிக்கலாம். 1 பேதுரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நல்லா கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாருக்கும் விருப்பம். ஆனா எப்படி வாழறதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதுக்கு சில காரியங்களை பவுல் போதிக்கிறார். சகல துர்குணத்தையும், சகல விதமான கபடத்தையும், வஞ்சங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் என்ன போட்டிருக்க ஒழித்து விட்டு, அதாவது லே அசைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது, களைந்து விட்டு. எப்படி ஒரு சட்டை, பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டை போடுறோமோ அந்த மாதிரி பேதுரு எழுதும்போது சொல்லும்போது சொல்றாரு,
Therefore, putting aside all malice and deceit. Putting aside, அதை laying aside means அதோட பொருள் என்ன? To strip off clothes. ஒரு சட்டையை கழட்டி தூக்கி போடுற மாதிரி இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் கலைந்து விட்டு நாம் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான மனுஷனுடைய சாயலை தரித்துக் கொண்டு வாழும்படி மறுபிறப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நமக்கு என்னன்னா, we are not remodeled. கர்த்தர் நம்ம பழைய இதை எப்படி சொல்ல, மாடிஃபிகேஷன் பண்ணல. பழைய மனுஷனை தட்டி கிட்டி கொஞ்சம் வேற மாதிரி மாத்தல. ஒரு பொருளை உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப கார் இருக்குதுன்னா அது மாடிஃபை பண்றாங்க. அதே இதுதான், அதே இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, டெக்னிக்கல் வேர்டு அது, மாடிஃபிகேஷன், மாடிஃபை, ரீமாடல் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் மாடல்ல வேற மாதிரி மாத்துறது. அப்படியாவது ரெட்ஷிப் பண்றது அப்படி இல்லை. நம்ம பழைய மனுஷனை ஏதோ கொஞ்சம் தட்டி கிட்டி ரிப்பேர் பண்ணி இப்ப கொஞ்சம் பழைய மனுஷனோட இன்னும் கொஞ்சம் புது மனுஷனை சேர்க்கல. அந்த மனுஷனை முற்றிலுமா எடுத்து, அந்த பழைய மனுஷனே கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நீங்க ஒரு புது மனிதனாக இருக்கிறீர்கள். புது மனிதனாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள்ள எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீங்களோ இப்பொழுது புதிதான ஜீவன், அதாவது கிறிஸ்துவின் சுபாவம். பேதுரு சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டீர்கள். அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் உலகத்தின் ஜனங்களைப் போல, அந்த பேதுரு சொல்லும் போது ஞாபகப்படுத்துறாரு, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, நீங்க பவுல் அங்க எழுதுறாரு பாருங்க, எபேசியர் 4:17 கனெக்ட் பண்ணணும், திரும்ப கனெக்ட் பண்ற மாதிரி. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாம, அவங்க நடக்கிற மாதிரி யோசிச்சு செய்யற மாதிரி நீங்க செய்யாம உங்க எண்ணங்க மாறணும். நீங்க ரீமாடல் பண்ணல, உங்களை பழைய வாழ்க்கையில இருந்து ஏதோ கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி உங்களை சரிப்படுத்தி வைக்கல. நீங்கள் ஒரு புத்தம் புது மனிதனாய் மாறிவிட்டீர்கள். இப்படி எண்ணங்களை நீங்கள் பழைய எண்ணங்களை கலைந்து கிறிஸ்துக்கு விரோதமாய் வருகிற எப்பவுமே செயல்கள் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா, எண்ணங்கள் மாறும். Without change your thinking, you cannot change your action. எண்ணங்கள் மாற்றாமல் செய்கைகளை மாற்ற முடியாது. எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? So action, your thoughts produce action. எண்ணங்கள் செய்கைகளை கொடுக்கிறது. அப்போ ஒரு எண்ணத்தை மாத்தணும்னா, புறஜாதிகள் அவர் சொல்றாரு, ரட்சிப்பை பெறாத அந்த ஜனங்க சிந்திக்கிறது போல நீங்கள் சிந்திக்காதபடி நீங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது மறுபிறப்பை பெற்ற பிறகு நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், நான் கிறிஸ்துவுக்குள் புத்தம் புது மனிதனாக நான் இருக்கிறேன். அப்போ இந்த தேவையில்லாத காரியங்கள் வரும்பொழுது பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, இதை நீங்க களையுங்க. எப்படி ஒரு சட்டையை, அந்த பழைய சட்டையை தூக்கி போடுறோமோ அது போல பழைய மனுஷனுடைய தன்மைகளை களைய வேண்டியது தேவன் களையறது இல்லை, நம்ம செய்யணும். நம்ம செய்யணும். எபிரேயர் 12 சொல்றாரு, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் தேவன் தள்ளுவார் போல. யார் தள்ளணுமா? நம்ம தள்ளணும். எப்படி தள்ளுறது? எண்ணங்களை நீங்கள் சரி செய்து, அப்படி நீங்கள் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் எண்ணங்கள் மாற வேண்டுமானால் உங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு தெரியணும். இப்பொழுது புதியதும் ஜீவனுமான ஆவி, புதிய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. பவுல் அதை எழுதுறாரு பாருங்க, சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் வந்திருக்கிறது. அல்லது புது ஜீவன் என்று சொல்லும்போது கிறிஸ்துவினுடைய வெரி லைஃப், அவருடைய வாழ்வு. இனி பவுல் சொல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அவருடைய ஜீவன் இருக்கும்போது அந்த நேச்சர், அதே சுபாவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணனா, இதை அறிந்து நம்முடைய எண்ணங்களை மாத்தும் போது என்ன ஆகும்னா, பவுல் எப்படி சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 4 இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 4 16 எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப புறமான மனுஷன் அழிந்து, எப்படி அழிகிறான்? புறமான மனுஷன் எப்படி அழிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் இனி உலகத்து ஜனங்களை போல புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நடக்காதபடி எண்ணங்களை புதிதான ஆவியை பெற்றவர்களாக, புதிய வில், புதிய சித்தம், புதிய அறிவு, புதிய நாலேஜ், புதிய பவர், புதிய அபிஷேகம் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதுக்கு ஏற்ற பிரகாரம் எண்ணங்களை நீங்கள் மாற்றி
உங்களுக்குள்ள தெரிந்து கொள்ளணும், நான் தெய்வீக சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன் என்று அறியும் பொழுது, இப்படி சொல்லும் பொழுது, உங்கள் எண்ணங்களை மாற்றும் பொழுது வெளிப்புறமான மனுஷன் அழிகிறான். இந்த வெளிப்புறமான மனிதன் இவன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனிதன் என்ன வரானா, நாளுக்கு நாள் ரினியூ ஆகிறான், புதிதாக்கப்படுகிறான். வெளியில இருக்கிற மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான், உள்ள இருக்கிற மனுஷன் அழுத்த பார்க்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க ஆவியில நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்க. பழைய எண்ணங்களும் பழைய சரீரம் இருக்கிறதுனால எப்படியாவது உள்ள இருக்கிற மனுஷனை அழிக்க பார்க்கறான், அதை வளர விடாம பார்க்கறான். நம்ம என்ன பண்ணணும், பவுல் சொல்றாரு, புறஜாதிகள் நடக்கிற போல வீணான சிந்தை நடக்காம வெளிப்புறமான மனுஷன் அழிச்சு உள்ள இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்குங்கள். புதிதாக்குங்கள்னா ரினியூ பண்ணுங்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்குள்ள அந்த அந்த மறுபிறப்பினாலே அந்த ஜீவன், அந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்திருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க ரினியூ பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அன்னைக்கு அந்த நாளை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு புதிய உறவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்க எண்ணங்களை நீங்கள் புதிதாக்கும் போது இந்த வெளிப்புறமான மனுஷனை நாம் அழித்து உள்ளான மனுஷனிலே நாம் என்ன ஒரு புது சுபாவம், எல்லாம் சொல்லுவோம், புதிய சுபாவம், தெய்வீக சுபாவத்து பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதினாலே அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை எல்லாமே நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா now we have the divine principle. அதாவது எப்படி சொல்றதுன்னா, தெய்வீக லட்சியம், கொள்கைகள், நியமம் நமக்குள்ளே தேவன் வச்சிருக்கார். எல்லா விசுவாசிகளுக்கும் டிவைன், we have a divine principle. நமக்குள்ளே தெய்வீக லட்சியம், கொள்கைகள், நியமங்கள் கர்த்தர் உள்ள வச்சிருக்கார். அந்த அது என்னது உள்ள வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தெய்வீக டிவைன் பிரின்சிபல் சொல்லிட்டு பாருங்க. அது என்னது, தெய்வீக லட்சியம் என்ன, தெய்வீக நியமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு நல்லா சொல்றாரு. 2 பேதுரு 1:23 சொல்றாரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த வார்த்தை, தேவனுடைய வசனம் ஒரு அழிவில்லாத வித்து. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே, எல்லாம் சொல்லும், அழியாத வித்தினாலே. அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால் நம்ம மறுபடியும் பிறந்தோம். தேவனுடைய வசனம் உள்ளே நிலை கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை உள்ளே, தேவனுடைய வசனம் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் இப்பொழுது பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்கு நான் ஒரு புது மனிதனாக இருக்கிறேன். தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். இனி பழைய மனுஷனை நான் தரித்துக் கொள்ளாதபடி எபேசியர் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், இன்னைக்கு 17வது வசனம் வந்திருக்கிறதுனால அதை சொல்றதுக்கு முன்னாடி சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதிகமா நம்ம அப்புறம் பார்க்கலாம். 23வது வசனம் பாருங்க. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை, சட்டை எப்படி மாற்றமோ அதே மாதிரி தான். ஒரு இடத்துல சொல்ற புட் ஆஃப், ஸ்ட்ரிப் ஆஃப். பழைய மனுஷனுடைய அந்த காரியத்தை சொல்லும்போது சொல்றாரு, என்னைக்கு நீங்க மறுபிறப்பை பெற்றுட்டீங்களோ அந்த பழைய மனுஷன்றது பழைய கோட்டு மாதிரி, அந்த அழுக்கான கோட்டை எடுத்து நல்லா ஒரு குளிச்ச ஒரு மனுஷன், சுத்தமான ஒரு மனுஷனை அழுக்கு கோட்டு போட்டா எப்படி அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் வருது, அது போல இந்த சரீரத்திலே இந்த பழைய மனுஷன், வெளிப்புறமான மனிதனுடைய சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளாதபடி பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழுதும்போது சொல்கிறார், அழித்து போடுங்கள், ஸ்ட்ரிப் ஆஃப், எடுத்து போடுங்கள். எடுத்து இவரு இங்கே சொல்றாரு, எப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லும்போது 22ஆம் வசனம், அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, சட்டையை களைகிற மாதிரி களைந்து, எப்படி சட்டையை கழட்டி போடுறோமோ அதை போல பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புது சுபாவத்திற்கேற்ற விதத்தில். அதாவது என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்களோ உங்களுக்குள்ள புது சிருஷ்டிப்பு, புது மனுஷன், புது சித்தம், தெய்வீக சுபாவம், அன்பு, நீதி எல்லாமே உள்ள வச்சிருக்காரு. இப்போ உள்ள இருக்கக்கூடிய தன்மையை வெளியே கொண்டு வந்து அதுக்கேற்ற பிரகாரம் உங்க வாழ்க்கையை நடத்துங்கன்றார். மதங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கமா வாழுன்னு சொல்லி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குது, மாரல்ல சொல்லி கொடுக்குது.
கிறிஸ்துவ வந்து சொல்றது இல்ல. புரிஞ்சவரா ஆமென் சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது மதம் கிடையாது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே டீச்சர் சொல்றாங்க, போய் பேசாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவ மதம் அப்படி சொல்றது கிடையாது. இது நல்லொழுக்க புத்தகம் அல்ல. அது என்ன சொல்லுதுன்னா, என்றைக்கு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ அப்பொழுது உங்களுக்குள்ளே சில பொட்டன்ஷியல் வந்திருக்கு, தெய்வீக சுபாவம் உள்ள வந்திருக்குது, தெய்வீக தன்மை வந்திருக்கு, தெய்வீக வில் பவர் வந்திருக்கு, தெய்வீக சித்தம் கொள்ளும் ஆற்றல் இருக்குது, தெய்வீக அறிவு இருக்கிறது, தெய்வீக விதத்தில் தேவனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த பலனை கொண்டு வெளியில வாழுங்க. அதுக்கு ஒத்த வாழ்க்கை. புரிஞ்சவர் ஆமென் சொல்லலாம். நம்ம வெளிப்பிரகாரமா முயற்சி பண்ணி நல்ல விதமா வாழ நம்ம செய்யல. நல்ல விதமா வாழறதுக்கான சில காரியங்கள் மறுபிறப்பினாலே, புது சிருஷ்டிப்பினாலே தேவன் உள்ளே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் விவரமா பவுல் இன்னும் கொஞ்சம் சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இந்த மாதிரிலாம் நமக்கு நாலாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்களுக்கு சொன்னதே கிடையாது. அதை பண்ணாத, இதை பண்ணாத, நிறைய தடவை முயற்சி பண்றது பாருங்க. அப்புறம் சொல்லுவாங்க, அந்த ஆவி இருக்குது, இச்சா ஆவி இருக்குது, அந்த ஆவி இருக்குது, சுட்டெரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அப்படியே ஒரு கான்பிடன்ஸ் அழிச்சிட்டாங்க. விசுவாசிகளுக்குள்ள அந்த கான்பிடன்ஸா போயிடுச்சு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது ஒழுங்கா வாழணும், எப்படியாவது பரிசுத்தமா வாழணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பெரிய முயற்சி. அதுக்காக உபவாசம் இருக்கிறது, அதுக்காக மலை மேல போய் கொஞ்ச நேரம் ஜெபம். நீங்க உபவாசம் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, மலை மேல தனியா போய் ஜெபம் பண்ண, நான் அதெல்லாம் தப்பு சொல்லல, நல்லது பண்ணுங்க. ஆனா முதலாவது இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசிக்க சில காரியம் புரியணும். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எந்த நிலையில இருக்கீங்கன்றத முதல்ல விசுவாசிகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்க பல மதத்திலிருந்து வந்தபடினால் சொல்றாரு, நீங்க ஏற்கனவே இதெல்லாம் முயற்சி எடுத்துட்டு தோல்வி, டெஸ்பரேட்லி யூ ஆர் டிஃபீட்டட், தோத்துருக்கீங்க. அதனாலதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கல. ஆனா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது பாவம் உயிர் பெற்றது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாவிகள் என்பதை அறிந்தார்கள். அதனாலதான் எடுப்பிலே உங்களுக்கு எடுத்து காட்டினேன், அவரோ கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். எப்படி? நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனை செய்து முடிக்கும்படி அவர் நமக்கு பதிலாக நம்முடைய பாவத்திற்கான ஆக்கினை தன்மையில் ஏற்றுக்கொண்ட பிறகு வேதம் சொல்க, அவர் நமக்காக மரித்து அந்த தண்டனை ஏற்றுக்கொண்ட உடனே எந்த பாவம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததோ அந்த பாவத்தையே பனிஷ் பண்ணிட்டார். இப்ப பாவத்துக்கு நீங்கள் விடுதலை ஆகி விட்டீர்கள். இப்ப என்ன சொல்றாரு பவுல், இப்ப நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கீங்க? உள்ள நீங்க பழைய வாழ்க்கையும் பழைய மனுஷனையும் பழைய சுபாவத்தையும் புது சுபாவத்தையும் இணைக்கல, நான் அப்படி வைக்கல, உங்களை புது மனுஷன் ஆகிட்டேன். ஆனா வெளிப்புறமான மனிதன் இன்னும் மீட்பு பெறல. ராமேன் சொல்லுவாமே, இன்னும் சரீரம் மீட்க பெறல, இன்னும் சரீர ரட்சிப்பை பெறல. நம்ம மரித்து அடக்கம் செய்யப்பட்டு சரீரம் மண்ணோடு மண்ணா போனாலும் சரி, எரிக்கப்பட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கிறிஸ்து வரும்பொழுது எக்காலம் துணிக்கையிலே இந்த சாவுக்கினமான சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். அது மீட்பை பெறும், மரணத்திலிருந்து உயிர் பெறும். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆவி மரித்து போன ஆவி இப்ப உயிர் பெற்றுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஜீவன் எப்படி வந்தது? செத்து போன ஆவி யார் உயிரோடு எழுப்பினது? கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினது போல உங்களை வேதம் சொல்லுது, உங்கள் ஆவியிலே தேவன் உயிர் கொடுத்துட்டார். நீங்க உயிர் பெற்று எழுச்சிட்டீங்க. இப்போ இந்த சரீரம் சாகும். இந்த சரீரம் செத்த பிறகு திரும்ப உயிரோடு எழுப்புவாரு. அதுக்கப்புறம் இந்த சரீரம் சாகாது. எப்படி கிறிஸ்து ஒரு தரம் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அவர் திரும்ப மரிப்பதில்லையோ, அதே போல ஆவியிலே நீங்கள் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட நீங்கள் மரிப்பதில்லை. ஆக வேதம் சொல்வது, இனி பாவம் உங்களை ஆள முடியாது. ஏற்கனவே தேவனுடைய நீதி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சுபாவம் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வில் வைக்கப்பட்டிருக்கிறது, சித்தம் கொள்ளும் ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பவுல் சொல்றாரு, அதை அறிந்து அதற்கேற்ற பிரகாரமாய் வெளிப்புறமான உலகத்திலே வாழும் பொழுது இந்த வல்லமை, தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமையை கொண்டு நீங்கள் வாழுங்கள். இதெல்லாம் விசுவாசிக்கணும். உள்ள எனக்குள்ள ஏற்கனவே இருக்கு. சொல்லுவோம், எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. எந்த மனுஷனும் இந்த உலகத்துல பூரணம் இல்லை. அப்படி வாழறதுக்கு, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வதற்கு விசுவாசிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டார். நான் இப்ப உன்னை நான்
மறுபிறப்பை கொடுத்ததன் வழியாக உங்களுக்குள்ள அந்த தெய்வீக வல்லமையும் தெய்வீக சுபாவத்தையும் உள்ள வச்சுட்டாராம். அதனால பவுல் இன்னும் கொஞ்சம் விவரமா எழுதார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 5வது வசனம் படிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது, நல்லா கவனிக்கணுங்க, எப்படி போட்டிருக்கு? கிறிஸ்துவோடு கூட என்னது சொல்லுங்க, என்னது எழுந்தது? என்னது எழுந்தோம்? செத்து போன உங்கள் ஆவி. நல்லா கவனிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து போயிருந்தோம். ரட்சிப்புனா மதம் மாற்றம் அல்ல. ரட்சிப்புனா ஒரு கோயில்ல மெம்பர்ஷிப் ஆகிறது இல்ல. உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ரட்சிப்பை பெறது நம்மளுக்கு தெரியும். ஆனா உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு பெரிய சமாதானம் வந்திருக்கும், உள்ளம் லைட் ஆயிட்டு இருக்கும், தேவனை துதிக்கிறபடி ஒரு ஆவி உள்ள வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுது என்னமோ நடந்துருச்சு, கர்த்தரை தொட்டுட்டாருன்னு சொல்றோம். ஆனா உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்குதான் பவுல் எழுதுறாரு, கண்ணு திறக்கிறதுக்கு இந்த வேத புத்தகத்தை கையில கொடுத்திருக்காரு. நீ வெறும் அனுபவத்தோட நின்னுடாத. உனக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, உங்க சரீரத்துல சில உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு, உங்க ஆவியில உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது தெரியுது. ஆனா உண்மை என்ன நடந்தது? பாவத்தின் விளைவினாலே இந்த உள்ளே ஆவியிலே செத்து போயிருந்த நாம் எப்படி தேவன் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதை போலவே சொல்லுங்க, அதை போலவே அப்படியே வச்சுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திரும்ப ஒரு தடவை பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, எல்லாம் சொல்லுங்க, எழுப்பப்பட்டது போல. எப்படி மகிமையினாலே, அதாவது எப்படி எழுதுறாங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும். See, he is trying to say something to you. என்ன கொஞ்சம் பாருங்களேன். இயேசு மரணத்தை பத்தி எப்படி தெரியுமா சொன்னாங்க? ஐயோ பாவம், என்ன அடி அடிச்சவரு பாருங்க, இத்தனை பாடுகள், கோர பாடுகள், தாகம் தாகம் என்றார், மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவ்வளவுதாங்க. இதனால என்ன நடந்ததுன்னு சொல்லலையே. அவர் மரித்ததன் வாயிலாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது சபைக்கு சொல்லல. ஆனா அந்த மரணத்தை குறித்து சபை மக்கள்ல ஒரு எமோஷனலா கிரியேட் பண்ணி அவங்களை அழ வச்சு, உங்களை நேசித்தவருக்கு பாருங்க இந்த காயம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் இப்படி செய்தாரு, செத்தாரு, இப்படிதான் சொன்னாங்களே ஒழிய, ஆனா எது நம்ம அறியணுமோ, எது நமக்கு புரியணுமோ அதை புலப்படல, சொல்லப்படல. உண்மையா சொல்றேன் பாருங்க, கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒரு மகிழ்ச்சியை விட நீங்க மகிழ வேண்டிய ஒரு காரியம் ஒண்ணு இருக்குன்னா, உங்களுக்கு பதிலாளாக அந்த சிலுவையில மரித்தார் பாருங்க. அது உங்களுக்கு தெரியணும். ஏன் அவர் மரிக்கணும்? ஏன் அவர் மரிக்கணும்? எதுக்காக அந்த பாடுகள்? எதுக்காக அந்த அவமானம்? எதுக்கு அவர் காரி துப்பப்பட்டார்? ஏன் இத்தனை வேதனைகள்? வேதம் சொல்லுது, என்னுடைய பாவத்தின் மிகுதினாலே. இந்த பாவத்தை ஒரு மனுஷன் எடுத்து போட முடியல, அதை எடுத்து போடும்படி பாவமே அறியாத அவர் என்னுடைய இடத்தை அவர் எடுத்து பாவமானார். அவர் பாவத்தை, என்னுடைய பாவத்தை, இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தப்பட்டதுன்னா, கொஞ்சம் கற்பனையில நீங்க பாருங்க. நம்ம இந்த உலகத்துல மனுஷன் செய்த வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், விபச்சாரம், கொலை, கற்பழிப்பு, நாசங்கள், மோசங்கள் எல்லாமே அவர் மேல வந்தது. கேன் யூ இமேஜின்? என்னைக்கு அதை கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? பரிசுத்தமான ஒரு தேவன் மேல இத்தனை அசுத்தங்கள் அவர் மேல வந்து விழுந்தது. விழுந்த உடனே அவர் வெண்கல சர்ப்பம் மாதிரி ஆனார். அதாவது மனுஷனுடைய பாவம் பிசாசுடைய சாயல். பரிசுத்த தேவன் தேவ சாயலாய் இருந்தவர், தேவனுடைய ஸ்வரூபமாய் இருந்தவர், இப்ப பாத்தீங்கன்னா வெண்கல சர்ப்பம் மாதிரி ஆயிட்டார். பாவ சாயல் அவர் மேல் விழுந்தது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவ சாயலை கொடுக்கிறதுக்காக. அவர் அன்பை நம்ம அறியணுங்க. நானும் நீங்களும் நல்லா இருந்து இந்த காரியத்தை அடையிறதுக்காக அவர் மேல் இதை சுமத்தப்பட்ட உடனே, பிதாவும் கிறிஸ்துவும் அவர் இந்த உலகத்துல வந்த போது கூட மனுஷனா இருந்தார். அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஏன்னா அவர் மனுஷ வித்து இல்ல, ஒரு ஆண் வித்துல வரல, தேவனுடைய வார்த்தை மாம்சமா வந்தது. இப்ப பாவம் அவர் மேல சுமத்தப்பட்ட உடனே பாவம் இருக்கிற இடத்துல மரணம் உண்டாவது. தேவன் அங்க இருக்க மாட்டார்.
இப்ப நம்மளுக்கு பதிலா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி என் இடத்தை உங்க இடத்தை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம பாவத்தை சுமத்தப்பட்ட உடனே பிதாவின் சமூகம் துண்டிக்கப்பட்டு பிரிஞ்சிட்டார். அப்பதான் கேட்கிறார், பிதாவே பிதாவே ஏன் என்னை, ரொம்ப கொடுமைங்க அது. எப்ப பிதாவினுடைய பிரசனம் அங்கே பிரிஞ்சதோ, ஆவியிலே மரணம் ஏற்பட்டதோ, ஆவியிலே பிரிவு ஏற்பட்டதோ, அதுக்கப்புறம் தான் அவரால் சாக முடிஞ்சது. இல்லைன்னா அவர் செத்துருக்கவே மாட்டார். எப்ப முதல்ல அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது, தேவனை விட்டு பிரிந்தார். அவர் மரித்த பிறகு கண்டிப்பா அவரை உயிராய் எழுப்பி ஆகணும். இப்ப வேதம் சொல்கிறது 6ஆம் அதிகாரத்துல, பிதாவாகிய தேவன் மகிமையினாலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். க்ளோரி. என்னுடைய இடத்தை அவர் எடுத்து எனக்கு பதிலாக அவர் மரித்த பிறகு வேதம் சொல்லு, பிதாவாகிய தேவன் ஏன் எழுப்பினார்னா, பாவத்துக்கான தண்டனை முடிஞ்சாச்சு. பிதாவாகிய தேவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. அந்த தண்டனை முடிஞ்சிடுச்சு, ஆக்கினை முடிந்தது. ஆக்கினை முடிந்ததுனாலதான் அவரை எழுப்பினார். அதாவது உங்க மேல சுமத்தப்பட்ட என் மேல சுமத்தப்பட்ட ஆக்கினை முடியலன்னா ஏசு ஏஞ்சிருக்க மாட்டார். அந்த பனிஷ்மெண்ட், அந்த கடனை அடைச்ச உடனே இவரை உயிரை எழுப்பினார். இவரை உயிரை எழுப்பினதுடைய ப்ரூஃப் என்னன்னா, நீங்களும் நானும் அவர் எப்படி எழுப்பப்பட்டாரோ, எழுப்பப்பட்டது போல நாமும், நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அவருடைய ஜீவன் எப்படி கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்ட பொழுது அவர் எப்படி நடந்தாரோ, அதே ஜீவன் இப்பொழுது அவர் மரணத்தினாலே நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது. இதுதான் இயேசுநாதர் சொன்னார், வந்தது எதுக்குன்னா கிறிஸ்துவ மதத்தை சாமிக்கும்படி அல்ல, உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி. இப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் எழுப்பப்பட்ட பொழுது அவரை எப்படி எழுப்பப்பட்டாரோ அது போலவே நீங்களும் நானும் புதிதான ஜீவன்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது உண்டானால் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். சில காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கன்றார். பழைய மனுஷனும் புது மனுஷனுடைய சுபாவம் உங்களுக்குள்ள இல்ல. இப்ப புது ஜீவன் வந்தாச்சு. இப்ப நீங்க புறஜாதிகள் மாதிரி வீணான சிந்தனை நடக்காம நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, எப்படி எண்ணணும், எப்படி நினைக்கணும். 11வது வசனம், உலகத்திற்கு ஜனங்களை போல புறஜாதிகள் எண்ணுவது போல் நீங்கள் எண்ணாமல் ரட்சிப்பை பெற்ற பிறகு உங்களை நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும், எல்லாம் சொல்லுங்க, யோசிச்சுக்கணும். எண்ணிக்கொள்ளுங்கன்னா அப்படின்னு தெரியல, என்ன எப்படி சொல்றது, யோசிக்கிறத மாத்தணும். எப்படி யோசிக்கணும் சொல்லி கொடுக்கிறார். நான் அவரோடு மரிச்சிட்டேன், கிறிஸ்துவோடு கூட இப்ப இன்னைக்கு உயிர் வாழறதே அவருக்காக நான் வாழறேன். என்னுடைய உயிர் என் உயிர் இல்ல, அவர் உயிர் உள்ள இருக்குது. இப்ப எனக்கு ஒரு புது ஜீவன் வந்திருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, நீ அப்படி எழுந்தது உண்டானால் புதிதான ஜீவனை, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட அந்த புதிதான ஜீவனை பெற்று நீங்கள் எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் மேலான இடத்தில் உள்ள மேலான வெளிநாடுகள். இப்ப எதை நாடணும், எதை தேடணும் சொல்றது, மேலானவைகளை நாடுகள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை, அதாவது ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுங்க, சட்டையை கழட்டுற மாதிரி கழட்டி போடுன்றார். அந்த பழைய மனுஷனை கழட்டி போடுங்கள். இப்ப நம்ம எப்படி நடக்கணும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 13 மாறி காட்டுறேன். நீங்கள் எப்படி இந்த கழட்டுறதுன்னு சொல்றேன். இப்போ பழைய மனுஷனை கழட்டி போடுங்க, பழைய மனுஷனை கழட்டுங்க, அதை சட்டையை கழட்டுங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி பாஸ்டர் அதை கழட்டுறது? சட்டை தான் கட்டணும், பட்டன் கட்டணும், தூக்கி போட்டேன். இப்ப பழைய மனுஷனை கழட்டுறது எப்படி? இப்ப புது மனுஷன் ஆனாலும் தெய்வீக சுபாவத்தை பெற்ற பிறகு பழைய மனுஷனுடைய அந்த பழைய சட்டை அந்த நாத்தடிக்கிற மாதிரி பழைய செயல்கள் அடிக்கடி விசுவாசியை ட்ரபிள் பண்ணுது. இப்படி வரும்போது பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க என்ன பண்ணனா, நீங்கள் உங்க அவயங்களை, உங்கள் சரீரத்தை
இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயம், கை, காலு, கண்ணு எல்லாம் அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புவிடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஒரு காலத்துல இந்த சரீரம் தேவனுக்கு பிரியமானதல்ல, வேறொரு காரியத்துக்கு நிறைய பயன்படுத்திட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றாரு, இப்ப உனக்குள்ள என் ஜீவன் இருக்கு, என் வல்லமை இருக்கு, என் நீதி இருக்கு, என்னுடைய பரிசுத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள நான் வச்சிருக்கிற இந்த தெய்வீக வல்லமையை கொண்டு இப்போ இந்த சரீரத்தை தேவனுடைய காரியத்துக்காக பயன்படுத்து. ஒரு ஆமீன் கூட. அவ்வளவு. முன்பு பிசாசனுடைய வல்லமை உள்ள இருந்தனால அந்த வல்லமை அநீதியான காரியத்தை செய்வதற்கு இந்த சரீரம் பயன்படுத்தப்பட்டது. இப்போ பவுல் சொல்றாரு, ஒரு காலத்துல நம்ம அப்படி யூஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்பு பிசாசனுடைய இருள் இருந்தது, அவனுடைய ராஜ்யம் இருந்தது, அவன் நம்மை கொண்டு இந்த சரீரத்தை பயன்படுத்தினான். என்றைக்கு நீங்கள் மறுபிறப்பை பெற்று விட்டீர்களோ இனிமேல் இந்த சரீரத்தை அப்படியே நியூட்ரலா விட்டுறாதீங்க. இந்த கையும் காலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எண்ணுகிற எண்ணங்களை மாற்றி தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப புதிதான ஜீவனை பெற்றுக்க அறிந்து, இனி இந்த கையும் காலும் நம்ம சரீரம் முழுவதும் இனி தேவனுக்குரிய நீதிக்குரிய ஆயுதமா யூஸ் பண்ணணும், பயன்படுத்துங்கள். அல்ல தேவனுடைய நீதிக்காக பயன்படுத்துங்க. சரி, எது அப்படின்னா புது மனுஷனுடைய சுபாவம்னா என்ன? புது மனுஷனுடைய சுபாவம் எது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து இப்ப படிப்போம். பாருங்க, ஒரு இந்த 17ஆவது வசனம் புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு உதவு சுத்திட்டு வந்துட்டு இப்பதான் 17ஆவது வசனம் திரும்ப வரும். சரிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் படிச்சிட்டோம். இப்ப 17ஆவது வசனம் எடுத்த உடனே உங்களுக்கு சொல்லாம நான் சுத்தி வந்திருக்கேன். சுத்தி வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 17 இருந்து 24 வரைக்கும் நான் படிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் அல்லது புத்தி இல்லாதவர்களாய் அல்லது புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே தாங்கள் யார் என்கிறதை அவர்கள் விளங்காதபடினால சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்திலே சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சில காரியத்தை விசுவாசிகள் ரட்சிப்பை பெற்ற பிறகு, புது ஜீவனை பெற்ற பிறகு 1, 2, 3 அதிகாரத்துல தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நன்மையும் சொல்ற. ஒரு விசுவாசிக்கு தேவன் கிறிஸ்துவின் வழியாக, தேவன் கிறிஸ்துவை கொண்டு கிறிஸ்துவுக்குள் அவர் வழியாக என்னென்ன கொடுக்கப்பட்டது 3 அதிகாரம் சொல்ற. எல்லா பிளஸிங்க சொல்லிட்டே வர்றாரு. சொன்ன பிறகு 4ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, இத்தனை காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு 1வது வசனம் சொல்றாரு, நீங்கள் 4ஆம் அதிகாரம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து சொல்றாரு. உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் தேவனுக்கு முன்பாக நீங்க நடக்கணும்னா இன்வர்ட் கிரேஸ், ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளே தேவ கிருபையா சில காரியத்தை கொடுத்திருக்காராம். அது என்ன? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழறதுன்றது ஒரு பாஸ்டர் நின்னு லைட் அடிச்சிட்டு, நீ அதை போனியா, சினிமா போனியா, மென்னியா, துப்பியா, சுருட்டு பிடிச்சியா, இதெல்லாம் சட்டை இப்படி போடுறது, முடி இப்படி வைக்கலாமா, சட்டை இது இப்படி போட்டு தப்பு பாருங்க. இது மதங்கள் தான் அப்படி சொல்லி கொடுக்கும். பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, என்றைக்கு உங்களுக்கு மறுபிறப்பை பெற்று விட்டீர்களோ உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. நீங்கள் தேவனால் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார். அப்ப நீங்க அவருக்கு எப்படி நடக்கணும்? இவ்வளோ நன்மைகளை செய்தவருக்கு முன்பாக ஒரு அழைப்பு கொடுத்த அவர், அந்த அழைப்புக்கு ஏற்ற பிரகாரம் நீங்க நடக்கிறதுக்கும், நீங்க உங்க சுயபலத்தினால் நடக்காம அதை நடக்கிறதுக்கு ஏற்கனவே உள்ளே சில கிருபைகளை வச்சிருக்காராம்.
தாழ்மை என்றது உங்க தாழ்மை இல்ல, அப்படி வாழறதுக்கு அந்த கிருபையாய் அதை உள்ள வச்சிருக்காராம். மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை. எல்லாம் சொல்லுவோம், விசுவாசிக்குள்ள இருக்குது, யூஸ் பண்ணணும். சாந்தம், நீடிய பொறுமை. எல்லாம் சொல்லுவோம், சாந்தம், நீடிய பொறுமை. அப்போ 17ஆம் வசனம் மேலே பாத்தீங்கன்னா, 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால், வாக் டிஃபரண்ட், வித்தியாசமாய் நடக்க வேண்டுமானால், உலக ஜனங்களைப் போல் நடக்காதபடி நீங்கள் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க வேண்டுமானால், 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சில காரியத்தை சொல்றாரு. ஒன்று, அன்பு, மெய்யான தாழ்மை, தாழ்மையிலும் சாந்தம், நீடிய பொறுமை எல்லாம் பேசிட்டு, பிறகு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், அடுத்தது சொல்ற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. 1ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும் முதல்ல டாக்ஸ் அபவுட் த யூனிட்டி, எப்படி விசுவாசிகள் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் தேறினவர்களாக இருக்கும்படி. பிறகு சொல்றாரு சபை எழுப்பப்படும்படி தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள். பிறகு சபைக்கு ஒட்டுமொத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிற வரம். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் சொல்றாரு, இவ்வளவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால நீங்க எப்படி இருக்கணும்னா சொல்லும்போது சொல்றாரு, புறஜாதிகள் நடந்தது போல நீங்கள் வீணான சிந்தையில் நடக்காதபடி. அப்போ 1ஆவது வசனம் சொல்லும்போது சொல்றாரு தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. 2ஆவது வசனத்துல 3ஆவது வசனத்துல இருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, சபையாக சரீரத்திற்கு தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு அவயத்துக்கும் தனித்தனி வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்குத சொல்றாரு. பிறகு 7லிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு போதிச்சேன். அந்த சரீரமாக சபை வளரும்படி அவர்கள் தேறினர்களாய் மாற, பூரண புருஷராக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படி கர்த்தர் பாத்தீங்கன்னா 7லிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் அவங்க பாத்தீங்கன்னா வரங்களை கொடுத்து, பிறகு தெய்வன் ஐக்கியமாய் அன்பினாலே கட்டப்பட்டு இவ்விதமாய் தனிப்பட்ட விதத்திலே விசுவாசி எப்படி வாழணுன்றதை குறித்து சொல்றார். சபையை குறித்து பொதுவா சொல்லிட்டு பிறகு தனிப்பட்ட விதத்தில் விசுவாசி எப்படி நடக்கணும்னு சொல்றார். சபையிலே கிறிஸ்து அங்கமாகி அவருடைய அவயமாக நாம் இந்த உலக மக்களைப் போல் வாழாதபடி, இந்த உலக ஜனங்களை விட நாம் யூனிக், தனிப்பட்ட வேறு விதமானவர்கள் என்பதை மற்றவர்கள் காணத்தக்க விதத்திலே உள்ளே கொடுக்கப்பட்ட கிருபையை கொண்டு வெளியிலே வாழ வேண்டிய வாழ்க்கை உலக ஜனங்களைப் போலல்ல, நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் நடந்து காட்டுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். அப்ப உலகம் எப்படி, உலக ஜனங்களை விட நம்ம வித்தியாசமா வாழணும் எப்படிங்க? இதுவும் பாருங்க, ஆவிக்குரிய சபையில என்ன சொல்லி கொடுத்தாங்க, சட்டிய மாத்து, கழட்டு, இதை கழட்டு, அதை கழட்டு. எப்பவுமே இது எல்லா மதத்திலும் இருக்குங்களே, இது எல்லா மதத்திலும் இருக்குது. நம்ம ஒரு மதம், இதை கிறிஸ்து மதமாக்கி ஒரு கலர் சட்டையை மாத்தி கையில இருக்கிறது காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டான். அதே மாதிரி எத்தனையோ மதத்துல அவங்களும் வேற கலர் சட்டை போட்டிருக்காங்க, அவங்களும் எவ்வளவு அணிகள் எல்லாம் கழட்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது. இது எந்த விதத்தில் வித்தியாசமானது? உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட வேதம் சொல்லுகிறது, யூ ஆர் யூனிக். ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரிய கூட்டம், தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட வேறே ஜனம், வேறே கூட்டம். அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் வித்தியாசமானவர்கள். அல்ல சொல்ல வித்தியாசமானவர்கள். எப்படி வித்தியாசமான? உலகம் என்ன? they are proud, பெருமை உள்ளவர்கள். நாமோ மிகுந்த தாழ்மை உள்ளவர்கள். சரி, வித்தியாசம் வந்து பாருங்க. அவங்க எப்படி பெருமை உள்ளவர்கள், தங்களுடைய தாழ்மையில பெருமையா பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் பாருங்க இதெல்லாம் விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன். நமக்கு அப்படி இல்லை. உண்மையான மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை. எல்லாம் சொல்லுவோம் மிகுந்த மனத்தாழ்மை. எபேசியர் 4ஆம் அதிகாரம், நான் திரும்ப அதை எடுக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் போதிச்சேன் நான். மிகுந்த மனத்தாழ்மை என்னன்னு 4-5 வாரம் மேல நம்ம இங்க போதிச்சிருக்கோம். ஆமென். அப்போ அது நான் போதிச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்க கேட்டு பாருங்க. உலக ஜனங்களுடைய பெருமைக்கும் உண்மையான தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை என்றது என்னன்னு வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டது. உலக ஜனங்கள் நாங்கள் அல்ல, உண்மையான மிகுந்த மனத்தாழ்மை. 2வது ஃப்ராக்மெண்டட் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள், சுக்குநூறா இருக்கிறாங்க, உடஞ்சி தூள் தூளா இருக்காங்க. ஜாதியின் பேர்ல, மதத்தின் பேர்ல, குடும்பங்கள்ல பொறாமை,
அப்புறம் ஒருத்தருக்கு விரோதம், எல்லாம் எங்க பார்த்தாலும் யூனிட்டி கிடையாது, செதறி செதறி கிடக்குது. ஆனா சபை என்ன பண்ணாருன்னா ஜென்ம விரோதிகளோட ஒன்னா இருக்கிறான். சொல்லுவாங்க ஒரு வித்தியாசம். அவர் சொல்றாரு, யூதர்களுக்கும் வேற தேசத்துக்காரங்களுக்கும் ஆவே ஆகாது. யூதர்கள் கிரேக்கர்களும் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணம். யூதர்கள் பொதுவாவே எந்த வேற தேசத்து ஜனங்களோட சேரவே மாட்டாங்க. அதுவும் அப்போ கிரேக்கர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஒத்தே வராது, ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது, பரம எதிரிங்க. அதாவது எப்படின்னாக்கா இவங்க எப்பவுமே அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா நாயின்னுவாங்க யூதர்கள். நாங்க தெய்வத்தை நேரடியா நியமங்கள் பெற்றவர்கள், நாங்கள் ஒரு உயர்ந்த ஜாதி, பரிசுத்த ஜாதி அப்படின்னு தங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி எல்லா மற்ற தேசத்துக்காரங்க நாயிங்கன்னு சொல்லுவோம். அவங்க சும்மா இருப்பாங்களா? கிரேக்கர்கள் ரொம்ப ஞானிகள், ரொம்ப படிச்சவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பண்ணினா. அதனால ரெண்டு பேருக்கு ஆவே ஆகாது. இந்த நாள் வரைக்கும் நீங்க பாருங்களேன், யூதர்களுக்கும் சுத்தி இருக்கிற நாடுக்கு ஆவே ஆகாது. ஏன்னா அவ்வளவு மட்டமா பேசுவாங்க. பேசுற பேச்சிலே கோவம் வந்துடும், வராதவனுக்கு கோவம் வந்துடும். எப்பவுமே தங்களை குறித்து ரொம்ப உயர்வாவே அவங்க ரொம்ப தங்களை ரொம்ப உயர்ந்த நிலையில அவங்க வச்சு மற்றவங்களெல்லாம் மட்டமா நடிச்சாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒன்னாவது வாய்ப்பே கிடையாது. பவுல் போய் சுவிசேஷத்தை செய்த பிறகு அந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஜென்மகாலமா விரோதிகளா இருந்தவங்க சபையில ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கான். சொல்லுவோமே, அது உட்கார்ந்தது மட்டுமல்ல, ரெண்டு பேரும் ஒரு கட்டி பிடிச்சு விருந்துல கலந்துகிட்டாங்க. சபையில் நடக்கிற திருவிருந்துல கலந்து கொண்டாங்க. சகோதர அன்புல, அதாவது உண்மையான சமாதானம். எல்லாம் சொல்லுவோம், என்ன தடவை சொல்லுங்களேன். அதை நான் புரிய வைக்கிறதுக்கு சொன்னேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்குது, சமாதான பேச்சு பேசுறாங்க, யூஎன்ல வச்சு சமாதான பேச்சு பேச. நான் கேட்கிறேன், உண்மையா சமாதானம் இருக்கா நமக்கும் அவங்களுக்கும்? நான் பேச மாட்டேன், இருக்கான்னு கிடையாது. உண்மையான ஆனா சமாதான பேச்சு நடத்துறாங்க. எப்படி சமாதானத்தை கொண்டு வந்தாங்கன்னா சொல்றாங்க, நீ இனிமேல இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தீவிரவாதம் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நாங்க யூஎன்ல இருந்து உனக்கு எய்டு கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டின உடனே அவங்க கொஞ்சம் சரிப்பா எல்லை போர்லாம் நிறுத்துப்பா, பதட்டமான நிலை குறைஞ்சது உடனே இங்கிருந்து நம்ம சொல்றோம், நம்ம இந்திய பிரதமர் பிறகு அதில் இருக்கக்கூடிய ஆர்மியில இருக்க டாப் ஆபீஷியல் அவர் சொல்றாங்க, இதுக்கு மேல பொறுமை கிடையாது, சும்மா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் அடிப்போம், அதனால நீங்க அப்படி மிரட்டின உடனே சரி நமக்கு சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி சமாதானமா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லையில முட்டாய் கொடுத்துக்கிறாங்க ஒருத்தர். இது சமாதானம் கிடையாது, சமாதானம் இல்ல, சமாதானத்துக்காக மிரட்டி அப்படியே அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க. ஹலோ, இப்ப தேவனோடு கூட நமக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த சமாதானம் என்ன பண்ணுச்சுன்னா, எப்பேற்பட்ட ஜென்ம விரோதியா இருந்தா கூட விசுவாசியால மன்னிச்சு அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து ஐயோ அவரை அடிச்சிடுவார் அப்படி அவன் சமாதானமா இல்ல. தேவன் நான் துரோகியா பாவியா அக்கிரமக்காரனா இருக்கும்போது நான் தேவனுடைய பார்வையில் நிக்க கூட தகுதி இல்லாத நிலை என்ன மன்னிச்சுட்டார் பொழுது அந்த விசுவாசி உண்மையாகவே இன்னொருத்தர்கிட்ட சமாதானம் ஆயிடுறாரு. சபையில் இதெல்லாம் இல்லைங்க, இப்போ இதெல்லாம் இட் இஸ் நாட் தேர். ஏன்னா போதிச்சது இல்லை, வெறும் சும்மா அது இது என்ன எதை காட்டணும் அதை காட்டணும் இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்களே ஒழிய உண்மையான மாற்றம் கிடையாது. உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலே இல்லாதது ஒன்று நமக்கு வந்திருக்கிறது. அது என்ன? இனி சபை மக்கள்ல ஒரு பெரிய ஐக்கியம். அது எந்த ஜாதி எந்த மதம் படிச்சவன் படிக்காதெல்லாம் கிடையாது, சபையில எல்லாருமே சமம். ஆமென். அது நம்ம ஒரு யூனிட்டி பார்க்கிறோம், ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம். நமக்கு பாஷை தெரியல பரவாயில்ல, சைனால பண்ண கூட கியாங் சுவான் பேசினா கூட அல்லேலூயான்னு ஒரு உறவு வந்துடும். அப்படி ஒரு இணைப்பை ஒரு பிணைப்பை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. எந்த காரியமா இருந்தாலும் சரி, உலகத்தில் இல்லாத ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அவர்கள் சிதறி இருக்கிறாங்க, ஆனா விசுவாசிகள் தேவன் செய்திருக்க காரியம் என்ன? ஒன்றாக இணைத்திருக்கிறார். அடுத்தது அவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ட் திறன் வரங்கள் கிடையாது, ஆனா நமக்கு தேவன் வரம் பெற்ற ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். கிஃப்ட் வரம் கொடுத்திருக்கார். அல்லேலூயா சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் தேவனுடைய வரம், அவரிடத்திலிருந்து வந்திருக்கு. நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் அங்கிருந்து வந்தது, அன்பு அங்கிருந்து வந்தது,
சந்தோஷம் அங்கிருந்து வந்தது, சமாதானம் இதெல்லாம் அங்கிருந்து வந்துச்சு. இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம எதுவும் பண்ணல, நமக்குள்ள சில உள்ள வச்சுட்டாரு. அது அது அவங்களுக்கு அது இல்லை. ஆனா நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாழ்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே விசுவாசிக்கு வரமா கொடுத்துட்டாரு. இந்தா கிஃப்டா வச்சுக்கோ வச்சுக்கோ. இதுக்குன்னு அவர் எதுவும் பண்ணல. மனத்தாழ்மைக்காக அவர் போய் எங்கேயா போய் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வரல. போய் மலை மேல குச்சி மேல உட்கார்ந்துட்டு இப்படி ஜபமால உருட்டி ஒன்னு அவர் மனத்தாழ்மை பெறல, கிஃப்டா கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் எரிஞ்சு விழுற ஒரு தாழ்மையா போயிடுறாரு. அதுக்கு ட்ரைனிங் எடுத்தாரா? கிடையாது. ஆல்ரெடி இட் இஸ் இன்சைட். ஏற்கனவே அது உள்ளே இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இது உள்ளே இருக்குதே, அதுக்கு ஏற்றபடி நடக்கணுமே ஒழிய பழைய மனுஷன் கோட்டை போட்டுக்காத, பழைய மனுஷனுடைய சுபாவத்தை, வெறுப்பு, கசப்பு அந்த சட்டையை போட்டுட்டு நடக்காத. ஏற்கனவே நான் உன்னை புது மனுஷன் ஆக்கி இருக்கிறேனே, புதிதான ஜீவனை கொடுத்திருக்கேனே. ஆகவே நீ என்ன பண்ணணும், இந்த வெளிப்புறமான இந்த உலக மக்கள் போட்டிருக்கிற அந்த கோட், அந்த வெளிப்புறமான மனுஷனை அதை கலைந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தாழ்மையிலும் நீதியிலும் நடக்கும்படி தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வெறுப்பு கசப்பு வரக்கூடாது. அன்பு, அவங்களுக்கு வெறுப்பு வரும், அவங்களுக்கு கசப்பு வரும். ஆனா நமக்கு தேவனுடைய அன்பு, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நமக்குள்ள வச்சிருக்கார். எல்லாம் சொல்லுங்க, அன்பு நமக்குள்ள வச்சிருக்கிறார். சத்தியம் அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களைப் போல் நாம் வாழாதபடி புதிதான ஜீவன் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழும்படி பாவத்திலே மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பி புது சிருஷ்டியாக்கி அவருடைய நீதியை தந்து, அவருடைய பரிசுத்தத்தை தந்து, அவருடைய எல்லாவித நன்மையினாலே நம்மை நிரப்பி இருக்கிறாரே, அதை நாம் களைந்து, அதை தரித்து பழைய மனுஷன் அந்த சுபாவத்தையும் களைந்து போட வேண்டும். எல்லாம் சொன்ன, பழைய மனுஷனையும் அவருடைய சுபாவத்தையும் கலைந்து போடுவேன். புறஜாதிகள் who know not God, தேவனை அறியாதவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். குளிர்த 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் அப்படி 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதாவது சில காரியத்தை அறியுங்கன்றார். என்னன்னா, சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி, எல்லாம் சொல்லுவாங்க கனமுள்ளதாக. பரிசுத்தன உடனே அதை கனவீனப்படுத்திடக்கூடாது. ராமேன் சொல்லுவோமே, சில பேர் சரீரத்தை கனவீனப்படுத்திடுவாங்க பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி. அதான் ரிலிஜன். மதம் என்ன பண்ணா, பாவம் இல்லாம நான் ஒழுங்கா நல்லா வாழணும், சரீரத்தை கனவீனப்படுத்துறோம். அதை எவ்வளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமாக்குறது சரீரத்தை. முடி அப்படியே விட்டு பரட்டே ஆகிது. குளிக்கிறது கிடையாது, எதுவும் செய்ய. ஒரு மூலையில போய் எங்கேயாவது ஒரு முதுங்கி போய் அப்படியே உட்கார்ந்துட்டு, ஆவிக்குரிய சபையில் என்ன பண்றாங்கன்னா, பரிசுத்தம் வாழணும் சொல்லி சரீரத்தை கனவீனப்படுத்த இருக்குது அழுக்கு கந்த சட்டை ஒண்ணு கசங்கி கசிங்க பாருங்க, அதை எடுத்து போட்டு தலைமுடி வாரத்தை கிட்ட ஒரு மாசம் கண்ணாடியே பார்க்கறது இல்லை பிரதர். நான் புரியுது பாருங்க. We are different. We are unique. வேறு விதம். ரலிலியா சொல்லுமே, பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி சரீரத்தை கனவீனப்படுத்திடாத. கனமுள்ளதாகவே கர்த்தருடைய ஆலயம் அது. நல்லா ட்ரிம்மா இருக்கணும். உங்களை பார்க்கும் போதே தெரியணும், முகம் களையா இருக்கணும், முகம் ரவுண்டா இருக்கணும், கோல் மாதிரி இருக்கக்கூடாது, எரிஞ்சு விழக்கூடாது, அப்படியே லேசி மாதிரி இருக்கக்கூடாது, நோய் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. பார்க்கும் போதே நல்லா இருக்கணும். அவங்கள பார்த்தா சொல்லணும்ப்பா இவ்வளவு நல்லா இருக்காரு, நல்லா இருக்காங்களே. அவங்க நல்லா இருப்பாங்க. அவர்கள் பழைய மனுஷன் படி வாழாம எல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே சூழ்ந்திருந்தாலும் மத்தியில நீங்க நல்லா வாழ முடியும். சத்தமா ராமேன்னு சொல்லுவேன். நம்ம எல்லாம் ஓட வேணாம், இருக்கிற இடத்துல இருப்போம். ஆளே இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டு நான் ஒழுங்கா வாழறேன்னு சொல்றது இல்லைங்க.
ஆளுங்க இருக்கிற மனுஷர்கள் வாழும் இடத்துல இருக்கணும். மனுஷனெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் மலை மேல எந்த தப்பு பண்ணாம மலை மேல போய் உட்காந்துட்டாரு. கர்த்தர் சொல்ற, எதுக்கு அங்க போய் உட்காந்துருக்க நீ? 4 பேர் மத்தியில வாழ்ந்து காட்டு. துன்மார்க்க உலகத்திலே நல்லவர்களாய், அன்பில்லாத உலகத்திலே அன்புள்ளவர்களாக, இரக்கம் இல்லாத உலகத்திலே இரக்கம் காட்டுவர்களாய், கொடுக்க முடியாத உலகத்திலே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நீதியில உன்னை நான் வச்சிருக்கேன், என்னுடைய பரிசுத்தை நான் வச்சிருக்கேன். இந்த பொல்லாத உலகத்துல உங்களை மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்படி இது உலகத்திற்கு ஒளி கொடுக்கும்படியாக ஒரு சாரமுள்ள உப்பாக. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுங்க. உப்பு நல்ல சாரம், நல்லா பிளேவரை ஏத்தும். உப்பு உப்பு நல்ல உப்பு, சாரமா இருக்கணும். ராமேன்னு சொல்லுவோமே. குழம்புல போடுறோம், கோழி போடுறோம், உருளைக்கிழங்கு போடுறோம், கத்திரிக்காய் போடுறோம், முருங்கைக்காய் போடுறோம், மிளகாத்தூள் போடுறோம், மஞ்சாத்தூள் போடுறோம், பட்டை போடுறோம், லவங்கம் எல்லாமே குழம்புல இருக்கும். உப்பு குழம்புல போட்டோம். உப்பு எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இருந்து எடுத்து காட்ட சொல்லுங்க. உப்பு எங்க இருக்குன்னு பேச மாட்டேங்க. முருங்கா சொல்றதோ நான் இங்க இருக்கேன், கோழி சொல்றதோ நான் இங்க இருக்கேன். உப்பு உப்பு சொல்ல நான் எல்லாரும் மேலேயே இருக்கேன். கோழி எடுத்தா கோழியில இருப்பேன், பட்டை எடுத்தா பட்டை மேல இருப்பேன், வெங்காய துண்டு இருந்தா அதை எடுத்து நீ வாயில போட்டா அதுலயும் இருப்பேன். அது எங்கேயும் இருக்கும். அது எல்லாத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுது. கர்த்தருடைய பிள்ளைங்களை சொல்றாரு, நான் உன்னை அப்படிதான் வச்சிருக்கேன். நீ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கணும். எல்லார் மேலேயும் அவங்களது உன்னை தாக்கம் வரக்கூடாது. உன்னுடைய அன்பு அவங்கள தாக்கணும். நீ உங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக சுபாவம் அவங்கள தாக்கத்தை ஏற்படுத்துற ஒழிய அவங்களால நீங்க தாக்கப்பட்டு விழக்கூடாது. நீங்க ஜெயிக்கணும், ஆனா மறைஞ்சிருக்கணும். நீங்க மகிமைப்படுத்தினா அது என்ன மட்டுமே மகிமைப்படுத்தணும். நல்லா கைகளை தட்டி தேவை. ஆமென். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கும் போது எப்படி சொல்றாரு? இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை, அதாவது இது சொல்லும் போது சொல்லாரு, யாருக்கு தெரியுமா அந்த கடிதம் எழுதுற? எபேசிய சபைக்கு எழுதுறார். புறஜாதிகள் நடக்கிறது போல நீங்கள் வீணான சிந்தனையில நடக்காம தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு யாருக்கு எழுதினார்னா, இருக்கிறதுலே worst people எபேசிய சபையில வாழ்ந்த ஜனங்க. அத்தேனே பட்டணம் டயானா என்ற ஒரு சிலையை வச்சு அவங்க ஆராதிச்சாங்க. அது என்ன தெய்வம் பாத்தீங்கன்னா, அது செக்ஷுவல் காட். அங்க ஆலயத்தில் அவங்க கோயிலேயே ப்ராஸ்டியூட் உமன்ஸ் இருப்பாங்க, விபச்சாரம் செய்யற பெண்கள் இருப்பாங்க. அதனால அந்த ஊர்ல செல்வம் இருக்கும். முதலாவது அவங்களுடைய வாழ்க்கையில கோயிலே நடக்கிறது என்னன்னு ப்ராஸ்டியூட் ஒர்க் நடக்கும். எப்படி எவ்வளவு மோசமான ஊர் பாருங்க. இப்படிப்பட்ட மோசமான நிலையில இருந்து இந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுத்துட்டு சொல்லுவேன். பவுல் உங்களுக்கு எழுதுறாரு, இப்போ நீங்க ஒரு காலத்துல நடந்தீங்கல்ல, இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. ராமே சொல்லுவோமே. சொல்ல இப்ப நீங்க இந்த இடத்தை விட்டு ஓடக்கூடாது, அங்கேயே இருங்க. உங்களை சூழ்ந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் அங்க இருக்கு. பவுல் அங்க ஊழியம் பண்ணாரு. ஆனாலும் அந்த இடத்துல சில பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்காங்க. அதே அந்த தியானால் என்ற கூட சிலையை ஆராதிக்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களை குடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அதை பாத்தீங்கன்னா அதுல நான் படிச்சு பார்த்தேன். அந்த பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு ஒரு ஆடல் பாடல்லாம் நடக்கும். ரொம்ப சத்தமா பாடுவாங்களாம். பாடி அவங்க குடிச்சு வெறிச்சு செய்யக்கூடிய பாவ செயல்கள் அவ்வளவு மோசமா இருக்குமா. இவங்க அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்றாரு, நீங்க இப்படி வாழ்ந்திருக்கும் போது அவங்க மத்தியில நீங்க ஒரு புது சிருஷ்டி என்பதை சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்தவங்க இவங்க. ஏற்கனவே அவங்க எல்லாம் அனுபவிச்சு அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, அவங்க காரியம் ஒண்ணு கூட உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம அவங்க யோசிக்கிற மாதிரி அந்த சிந்தனையில் நீங்கள் நடாதபடி. அல்லேலூயா. அவங்க பில்கிரிம்ஸ் யாத்திரை எல்லா ஊர்ல இருந்தும் வருவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பாவ வாழ்க்கை இருக்கிற இடத்துல பல உலகத்துல இருந்து ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைட், கடவுளை ஆராதிக்கிறன்ற பெயர்ல அங்க விபச்சாரம், குடிக்கிறது, டான்ஸ் எல்லாம் இருந்த உடனே நிறைய ஜனங்க அங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை அவர்களை விட வித்தியாசமா இருக்கணும். அப்படி வாழறது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம்.
ஆனாலும் அவருக்கு பிரியமா நடக்கணும். இப்போ நான் சொல்றேன், நீங்க வேலை செய்யற இடம் எப்படி, எங்க இருக்கீங்க? கர்த்தருக்கு பிரியமா வாழறதுக்கு அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் கூட பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க அதுக்கேற்றபடி வாழாதபடி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா, உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும். 1 பேதுரு 4 முடிச்சிடறேன். 1 பேதுரு 4 அதிகாரம் 3 சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளை இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். மை காட், வார்த்தையை எப்படி எழுதியிருக்காங்க நீங்க பாருங்க, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் வேற தேசத்து ஜனங்கள், அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ச்சைகள் நடப்பித்து மதுமானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். துன்மார்க்க உலையில் அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். சிலரு நம்ம வித்தியாசமாயிட்டோம். இப்போ ராமேன்னு சொல்லுவோமே. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உலக இருக்க ஜனங்கள்லாம் இப்படி மோசமானவங்கன்னு சொல்லல. அவங்க பாவ வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அதனால நம்ம அவங்கள மாதிரி சண்டை போட முடியாது. ராமேன்னு சொல்லுவோமே, அவங்கள மாதிரி வெறுப்பு இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரி கசப்பு இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஏற்கனவே நீங்க நல்லா வாழறதுக்கு, நானும் நல்லா வாழறதுக்கு தேவன் நமக்குள்ள அவருடைய கிருபையை, அந்த மெய்யான தாழ்மை, நீடிய பொறுமை, சாந்தம், தயவு எல்லாம் உள்ள வச்சிருக்கார். எல்லாம் சொல்லுவோம், எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் இப்ப அவருக்குள்ள இருக்கிறோம். we are in Christ. 1 யோவான் 2 அதிகாரம், 1 யோவான் 2 அதிகாரம். இன்னைக்கு 17 வெறும் முகவர மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நாளைக்கு நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம், நிறைய உங்களுக்கு சொல்றேன். நிறைய சபையில பரிசுத்த பத்தி பேசுறாங்களான்னு கேக்குறாங்க, பார்த்தாதான் தெரியும். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, அவங்களை இந்த சீடியை கேட்க சொல்லுங்க. யூடியூப்ல எங்க பாஸ்டர் பேசியிருக்காரு, கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு சொல்லுங்க. அப்ப தெரிஞ்சுக்கும், அப்பதான் தெரியும். வர்றதும் கிடையாது, என்ன பண்றோம்னு தெரியாது, பரிசுத்தனை என்னன்னு கூட தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்தனா அப்படியே சட்டியா மாத்துறது, சட்டியில இருக்கிறது நகையை கழட்டி போட்ட பரிசுத்தவான். மதம் மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு எவ்வளவு அருமையா கத்துக் கொடுக்குறாரு பாருங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களின் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. 17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது புறஜாதியில் நடக்கிறபடி வீணான சிந்தனை நடக்காதபடி இருங்கன்னு சொல்லும்போது, அவர் சபை மக்களுக்கு தன்னுடைய சொந்த கருத்து சொல்லல. பிரசங்கம் பண்ணும்போது ஏங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி அவர் சொந்த கருத்து கிடையாது. He received from the Lord divine lifestyle. தேவனிடத்திலிருந்து God standard of living, தேவனுக்கு உகந்த விதத்தில் வாழும்படி அவராலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் 17 24 வரைக்கும் நம்ம பார்ப்போம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். இன்னைக்கு 17 தான் சொல்லியிருக்கேன், ஆனா அடுத்த வாரம் 17 24 வரைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எழுந்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு. நாம் ஒரு புதிதான ஜீவனை கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை வேதம் சொல்லுகிறது, ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இனி பாவம் உங்களை ஆள முடியாது. அப்ப நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், ஏன் பாவம் வரலையா, பாவ சிந்தனைகள் வரலையா? நிறைய பேருக்கு அது ப்ராப்ளம் இருக்கு, எல்லாருக்குமே வருது, பிரச்சனை வருது. பவுல் சொல்றாரு, அது என்ன, ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது, வெளிப்புறமான மனுஷன், உள்ளே ஆவியிலே நாம் மறுபடியும் புதிதான ஜீவனை பெற்றாலும் கூட இந்த வெளிப்புறமான மனிதன் அவனுடைய செய்கைகள் இன்னும் அதுல இருக்கு, அந்த சரீரம் இருக்கு, பழைய மனது இருக்கு. இப்ப அந்த மனதை நம்ம தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எண்ணங்களை மாற்றி இந்த சரீரத்தில் இதற்கு முன்பாக செய்த காரியங்களை கலைந்து போட்டு, எப்படி ஒரு சட்டையை, பழைய சட்டையை எடுத்து போட்டு புதுசா போட்டுக்கிறோமோ அது போல ஒருத்தர் குளிச்சுட்டு திரும்ப அழுக்கு சட்டையை போட்டா கிட்ட வரும்போது நாத்தடி, குளிச்சு தான் பிரயோஜனம்.
அதே போல ரட்சிக்கப்பட்டுட்டு ஒரு மனுஷன் இன்னும் பழைய மனுஷ சுபாவத்தை தரித்து கொண்டிருந்தாருன்னா ரட்சிப்பு பலனற்று போகிறது, அங்க சாட்சி இல்லாம போயிடுது. பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த பழைய மனுஷனை களைவது என்பதை குறித்து சொல்றாரு. எப்படி அதை களைவது, எப்படி புதிய மனுஷனை. அப்போ 2 விதமான நடத்தை, ஓல்ட் வாக், நியூ வாக். அடுத்த வாரம் தான் நான் காட்ட போறேன். பழைய நடத்தை, புதிய நடத்தை. சொல்லுவோமே, அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நாம் துதிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின அருமையான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நிச்சயமா நாங்க அறிகிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பலத்துல இல்லை, நீங்க உங்களுக்கு பிரியமா நாங்க வாழ்வதற்காக நீர் எங்களை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, இப்படி நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்வதற்காக உம்மாலே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இன்வர்ட் கிரேஸ் நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு லீகலிசம் இல்ல ஆண்டவரே, சட்ட ரீதியாய் இதை செய்யணும், நம்பர் 2, 3 நீங்க கொடுக்கலப்பா. கிருபையை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்குள் ஏராளமான கிருபையை தந்திருக்கிறீர். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் தேவனாலே ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படி உம்மாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தெய்வீக கிருபையை அறிந்து பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு உம்மை வெளிப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவை யாவையும் எங்கள் பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உதவியினாலே செய்யும்படி நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் இருப்பதாக. God bless you.